தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து தற்போது வெளியேறியிருக்கிறது. தொகுதி பங்கீடு பிரச்சனை இல்லை, கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினோம். ஆனால் தங்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் முன்வைத்தும் அதை திமுக கண்டுகொள்ளவில்லைன்னு ஒரு இதை குறிப்பிட்டு வேல்முருகன் தற்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குற்றத்திற்காகவே இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். 5 ஆண்டு காலம் திமுகவின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான குரலாக எனது குரல் ஒலித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், அதுபோன்று தோழமையுடனும் கூட்டணியுடனும் நட்பு சக்தியாக என்னோடு கைகோர்த்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பல போராட்டங்களில் பங்கெடுத்து இந்த நிமிடம் வரையிலும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்று என் மீது வைத்திருக்கிற மாறாத அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக உங்களை சந்திக்கின்ற இந்த நிமிடம் வரையிலும் தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு பேசிய தலைவர்களான அண்ணன் திருமாவளவன், சிபிஎம்னுடைய தலைவர் வீரபாண்டியன், சிபிஎம்னுடைய தலைவர் பாலகிருஷ்ணன், சிபிஎம்னுடைய திரு சண்முகம், மறுமலர்ச்சி திமுகவினுடைய வைகோ, பேராசிரியர் ஜவஹர்லா, திரு ஈஸ்வரன் போன்ற அனைத்து தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும், ஈழ இன பிரச்சனைகளை குறித்தும், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் என்னால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நடத்தப்படுகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமைக்குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர் அளவிலான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். இதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்கிய தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து, இப்போது கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், அலுவலகத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரி இயக்கங்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற அமைப்பினுடைய தலைவர்கள் என்னை சந்திக்க வருகின்றிருக்கிறார்கள். ஆதலால் அவர்களோடு கலந்து பேசி, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகளோடு கலந்து பேசி, நான் வைத்திருக்கிற பிரதான இந்த 10 கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற, இந்த 10 கோரிக்கைக்காக என்னோடு போராட்ட களத்திற்கு களமாட வருகின்ற அமைப்புகளை, அரசியல் கட்சிகளுடன் கலந்து பேசி, நாங்கள் இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பு செய்ய இருக்கிறேன். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் இது தமிழ்நாடு விடுதலைப்படை, மாவோயிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு மீட்சிப்படை போன்ற பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைகளை கொண்ட ஒரு அரசியல் தலைமை குழுவாக, அரசியல் முக்கிய நிர்வாகிகளை கொண்ட ஒரு கட்சியாக நடைபெற்று வருகிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.